என்னடா பங்காளி இன்னைக்கு உங்களுக்கு ஆர்சிபிக்கு மேட்ச் போல? ஆமா பங்காளி, எங்களுக்கும் ஆர்சிபிக்கு 28ஆம் தேதி மேட்ச்னு சொன்னாங்க. சோசியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியுதுடா அப்படியே. என்னடா பங்காளி சொல்ற? பங்காளி முன்னாடி நீ நானும் விளையாடுவோம், அந்த மேட்சை தான் என்னமோ கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்புறம் எல் கிளாசிக்கோ என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஆமாண்டா பங்காளி, அதான்டா உண்மை. ஆனா இப்ப ஆர்சிபி நாங்களும் விளையாடுறத எல் கிளாசிக்கோன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்கடா. எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல. சரிடா, இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருவீங்கல்ல? தெரியலையே பங்காளி, மேட்ச் முடிஞ்சா எங்களுக்கே தெரியும். ஆண்டவன் மேல பாரத்தை போற மாதிரி என் தலைவன் தோனி மேல பாரத்தை போட்டு நின்னுகிட்டு இருக்கிறோம். கவலைப்படாத, எங்களை மாதிரி ஜாலியா இருறா பங்காளி. நீ ஜாலியா இருப்பேன்னு எனக்கு தெரியுமா. இவங்க 2 பேருக்கு மேட்ச் அடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கிய பங்காளி? நான் சிரிக்கவே இல்ல பங்காளி. நீ கன்ஃபார்ம் சிரிப்ப. தெரிறா பங்காளி, நல்லா விளையாடுங்க. அடுத்த மேட்ச் எங்களுக்கு குஜராத்தோட நான் போய் பிராக்டிஸ் பண்றேன். என்ன ஜெயிச்சிருவீங்களா? டேய், ஃபர்ஸ்ட் மேட்சா சாமி கூடுவோம், அடுத்த மேட்ச்னா அண்ணல் பறக்கும்டா. பார்க்க தாண்டா போறேன். பாருடா, அடுத்த மேட்ச் வான்கடையில எல் கிளாசிக்கோ அடிச்சு ரெடியா இரு. நீ எல் கிளாசிக்கோன்னு சொல்லாரா, ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்க வராங்க.